இந்த காலை தியானத்திற்கென்று நாம் வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். லேவியராகமம் 160 பழைய ஏற்பாடு 25ஆம் அதிகாரம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 19. பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாகி சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஹல்லேலூயா. நான் வாசிக்கிறேன். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை ஒரு முறை வாசிப்போமே. பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். பிதாவே, ஜீவனுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எந்த வார்த்தை நீர் கொடுத்தீரோ அதை கிரமமாய் சத்தியமாய் பேச அடி எனக்கு கிருபை தருவீராக. இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதம் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான மெசேஜ் கொடுத்துருக்கேன். முதல்ல அந்த மெசேஜ் எடுத்து பேசுகிறது இதான் முதல் தரேன். இப்படிப்பட்ட வசனம் இருக்குது. இருந்தாலும் சில நேரங்களில் தான் கர்த்தர் காட்டி அதற்கான பொருள் விளங்க செய்தார். இந்த வார்த்தையை நான் பேசுவதற்கு முன்பாக எனக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக மாறியது. எனக்கு நான் இம்மைக்குரிய சாப்பாடு கிடைக்கும், பொருள் கிடைக்கும் பேசுனதே கிடையாது. இதை பேசி எனக்கு இந்த வார்த்தையை வந்த பிறகு கொஞ்சம் புரியாமல் பல நேரம் நான் காத்திருக்கும் போது திடீர்னு ஒரு மனிதனை கர்த்தர் காட்டி என் இருதயத்தை பூரிக்க செய்தார். அதுதான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு இதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். இது வேத வசனம் தொடக்கத்திற்கும் இந்த அதிகாரத்திற்கும் மீன்ஸ் ஆதி ஆகமுக்கும் இந்த லேவியராகமுக்கும் ஒரு வார்த்தையை ஆப்போசிட்டாக இருக்கிறத காட்டப் போகிறேன். இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துக்கு போன பிறகு இஸ்ரவேல் மக்கள் வாழ்வதற்கான வார்த்தை தான் இந்த 26ஆம் அதிகாரத்தின் தொடக்கம். எப்படி வாழணும், வாழக்கூடாது. சீனாய் மலையில் 25:1 கர்த்தர் சீனாயில் மோசே நோக்கி நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு கொடுக்கும் தேசம் நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் போது தேசம் கர்த்தருக்கு ஓய்வு கொண்டாடும். இப்படி தேசத்தில் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அப்போ ஆதியாகமத்திற்கும் இதற்கு என்ன வித்தியாசம்னா, எந்த பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைக்கும் என்று கர்த்தர் சொன்னாரோ, எந்த பூமி நீ வருத்தத்துடன் அதன் பலனை புசிப்பாய் என்று தான் மனுக்குலத்துக்கு அறிவிக்கப்பட்டது. அதே ஆதாமுக்குள் தோன்றின மனிதர்களுக்கு, தேவன் ஆபிரகாமில் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களுக்கு இன்றைக்கு அது காந்தேசம் போகும்போது சொல்கிறார், போகும்போது செய்ய வேண்டிய காரியம் என்ன? உன் பூமி முள் குறுக்கு முளைக்கும் சபிக்கப்பட்ட அந்த பூமி கனியை தரும். கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பீர்கள் என்று சொன்ன அந்த காரியம், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு நீங்கள் சுகமாய் குடியிருப்பு. அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்மளை வருத்தம் அப்படி சொல்லி நோவாக்கு பேர் வச்ச காரணமே ஒரு வருத்தத்தின் நாட்களில் வச்சு தான் நோவாக்கு பேர் வைக்கிறாங்க. இவனாலாவது நடக்கும்ன்ற. இன்றைக்கு பூமி கனி தரணும். இந்த பூமியில் நாம் திருப்தியாய் சுகமாய் வாழணும். அதற்கான வழி என்ன தான் இந்த மேலே இருக்கிற 2 வசனம் நம்ம சொல்லிட்டு தான் கீழே சொல்கிறது. 17 வாசி. உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இப்போ சொல்கிறார், தேவனாகிய கர்த்தர் உனக்கு கனி தரும்படியாய் திருப்தியான வாழ்க்கை சுகமான வாழ்க்கை தர வேண்டுமானால் ஃபஸ்ட் குவாலிட்டி அநியாயம் பயப்படனா 2ல் ஏதாவது ஒன்று தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கும், 2மே இருக்காது. ஆகையால் சிம்பிளாக சொல்கிறேன், உன் தேவனாய் கர்த்தருக்கு என்ன பண்ண, நீ பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படுறவன் அநியாயத்தை விட்டு விலகி இருப்பான். அநியாயம் செய்கிறவன் கர்த்தருக்கு பயப்பட மாட்டான். இதை விஷயம். ஏதாவது மேலே ஒன்று கீழே என் கட்டளையின்படி செய்து 2 என் நியாயங்களை கை கொண்டு அவைபடி நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்தில் சுகமாய். இதுதான் விஷயம். 2 காரியம். 1 தேவனுக்கு பயப்படணும், 2 கர்த்தருடைய வார்த்தையில் கை கொண்டு நடக்கணும். அதுதானே முழு வேதமே சொல்லிக் கொடுக்குது. இன்றைக்கு மனிதர்கள் கனி கொடுக்காமல் வாழ்வதற்கு காரணமும், மனிதர்கள் சுகமாய் வாழாததற்கு காரணமும், மனிதர்கள் திருப்தி இல்லாமல் வாழ்வதற்கு காரணமாக 2 தான். 1 தேவனுக்கு அழைத்த தேவனுக்கு பயப்பில்லை, நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட அந்த வழியில் நடக்கலை. இதை 2 நடக்கும்போது ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து அவன் வழி நடக்கும்போது கர்த்தர் எப்படி கொடுத்தாலும், அவன் அந்த வறண்ட பூமியை கொடுத்தாலும், அது எந்த வனாந்தரத்தில் கொடுத்தாலும் அவனை கர்த்தர் அங்கே வச்சிருந்தார் வைங்களேன், அந்த இடம்
கனித்தரும் பூமியாக கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரேல் மக்கள் காடு வனாந்தரத்தை கனித்தரும் மரமாக மாற்றி விட்டுருக்காங்க. 2, நாம் எங்கே இருக்கிறோமோ எவ்வளோ இருக்குதோ அதை வச்சு திருப்தியாக வாழும்படியாக கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். எப்படி இந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பவுலை போல எல்லா ரம்யா இருக்க கற்றுக்கொண்டேன் மீன்ஸ் சுகமாய் வாழும்படியாக கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். நம்ம வாழ்க்கையில் போராட்டம் வந்துட்டு ஐயோ போராட்டன்றது, போராட்டத்தின் மத்தியில் திருப்தியாய் கர்த்தர் அனுபவித்து வாழ்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வாழ்க்கை தான் கனி தரும்படின வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஒரு மனிதனை காட்டுகிறேன். இந்த சப்ஜெக்ட் முழுவதுமே கர்த்தருக்கு பயந்து தன் கட்டளைப்படி செய்து அவர் வழி நடந்த மனிதன், அந்த மனிதனால் பூமி கனி தந்தது, அந்த மனிதன் திருப்தியாக இருந்தார், அந்த மனிதனால் அந்த குடும்பம் சுகமாய் வாழ்ந்த. இந்த 3 வசனத்துக்கு அப்படியே ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக பேசப் போகிறேன். யார் அந்த மனிதன்? எடுத்துக்கொள்ளலாம். ஆதி ஆகமம் 26ஆம் அதிகாரம். நான் வாசிக்கிறேன் 3ஆம் மாதம். இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் சந்ததிக்கு உன் தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாம் கிட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஈசாக்கு மூலம் ஏசாக்கிடத்தில் தேவன் பேசுகிறார். பேசிட்டு சொல்றார், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளை, என் கற்பனை, என் நியமங்களை, என் பிரமாணங்களை கை கொண்டபடினால் நான் உன் சந்ததி நச்சம் பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்களை யாவையும் தருவேன், உன் சந்ததி பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஃபண்டாஸ்டிக். யார் இந்த மனிதன்? ஆபிரகாம். ஈசாக்கு சொல்லப்படுது. இந்த நாளிலே ஆபிரகாம் உயிரோடு இருக்கிறார். இன்னும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கலை. அந்த ஆபிரகாம், யாக்கோபு, ஏசா பிறந்து 15 வருஷம் பொறுத்து தான் ஆபிரகாம் மரித்தார். எழுதுது பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மதம் இல்லாத இருக்கும். 25 மரிச்சிருப்பார், 26 படித்தா நம்மளுக்கு கதை புக்கு கிடையாது. இது பரிசுத்த வேதாகமும் என்னையா புரியல உலகத்தை சொல்லுவான், அவனுக்கு புரியாது. ஆவி பெற்றவனுக்கு புரியும்படியும் தான் இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற அரசியல்வாதிக்கு யாருக்கு இது புரியவானா, கர்த்தர் தம் ஜனத்திற்காக எழுத கொடுத்தப்பட்ட வார்த்தை, ரட்சிக்கப்பட்டவன் மீட்கப்பட்டவன் தான் அந்த வார்த்தை புரியும். ஹல்லேலூயா. இதே ஆபிரகாமுடைய வாழ்க்கை பைபிள் சொல்லுது. இது மனசாட்சியின் காலம், முதல் காலம். இது நியாயப்பிரமாணத்தின் காலம் அல்ல. நியாயப்பிரமாணத்தின் காலம் நூற்றுக்கணக்கான கட்டளைகள், பல நூற்றுக்கணக்கான நியமங்கள் எழுதி கொடுக்கப்பட்டது, பல கட்டளைகள், 10 கட்டளையிலேருந்து பல நூற்றுக்கணக்கான இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், இது வித்தியாசம் பண்ணுவதற்கான பல நியமங்களை கர்த்தர் எழுதி கொடுத்தார். இங்கே ஆண்டு வேறு யார் சொல்றார் பார்த்தீங்களா, நான் ஆபிரகாம் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த விதிகளை, என் கற்பனை, நியமங்களை, என் பிரமாணங்களை கை கொண்டு. அப்போ பிரமாணங்கள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டது. விதிகள் எல்லாம் ஏறத்தாழ ஒரு வார்த்தை கூட எழுதி ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கல. ஒரு ஜாட் எழுத்து கூட கொடுக்கல, ஒரு தோல் சொல்ல எழுதல, ஒரு வார்த்தை இதுதான் இப்படிதான் சொல்ல. ஆனால் பயது என்ன சொன்னா, நான் எழுதி கொடுத்த, ஆனால் எழுதி கொடுத்த மக்கள் ஒருவனும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள, ஒருவனும் யாருமே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாததனால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். ஆனால் மனசாட்சியின் காலத்தில், வேதம் இல்லாத காலத்தில் ஆபிரகாம் அபிஷேகம் பண்ணப்பட்டார்னு சொல்லப்படல. ஆனால் அந்த ஆபிரகாம் சொன்ன தேவன் சாட்சி, அவர் நிறைவேற்றினபடினால் என்ன நிறைவேற்றினார். அப்போ நியாயப்பிரமாணத்துக்கும் பிரமாணத்துக்கும் கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு எதுவும் என்ன, இது எது நம்ம புரியினா ஒன்று தான் சொல்றேன். நியாயப்பிரமாணம் தேவன் சொல்லினது எழுதப்பட்டது. என்னது? ஆனால் ஆபிரகாமுக்கு சொல்லினது எழுதப்படாவிட்டாலும் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஆபிரகாம் இருதயத்தில் எழுதப்பட்டது. கரங்களை ஊத்தி சொல்லாம அல்லேலூயா. நியாயப்பிரமாணம் எழுதி கொடுத்தாலும் சரி, செய் என்று சொல்லி கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே கர்த்தருடைய வார்த்தை. ஆபிரகாமுக்கு செய்ன்னு சொல்லும் போது அது கர்த்தர் நியமனம், ஆபிரகாம் இப்படி போன்னு சொல்லும் போது அது கர்த்தரின் பிரமாணம், ஆபிரகாம் செய்ய சொல்லும் போது கர்த்தர் தான் விதி. அதே போல பைபிள் எழுதி கொடுத்து தேவனை கர்த்தர் நானே சொல்லி எழுதி, அதே நியாயப்பிரமாணம் எழுதி கொடுக்கப்பட்டதோ கர்த்தருடைய வார்த்தை, சொல்லி போ என்று சொன்னதும் கர்த்தருடைய வார்த்தை. ரெண்டு பேரும் எழுதி கொடுத்ததை மக்கள் விட்டுட்டாங்க. ஆனால் இருதயத்திலேயே பதிக்கப்பட்ட மனுஷன் தான் வாழ்ந்து காட்டினான். இதான் கர்த்தர் சாட்சி. அல்லேலூயா. என்னென்ன பாருங்க, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் என்னென்ன. ஃபர்ஸ்ட் 12ஆம் வசனம், நேரம் 12ஆம் அதிகாரம் 1 சொல்லுது, ஃபர்ஸ்ட் நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெசன் என்னென்னா, போ. முதல் தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அதே என்னன்னா பிரமாணம் என்னன்னா, வார்த்தை என்னன்னா, ஆபிரகாமே
நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, மீதில ஆசீர்வாதம். அங்கே ஆர்டரை நீங்கள் பார்த்த 12ஆம் அதிகாரத்தில், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை சபிப்பேன், உன்னை பெரிய இது, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவ்வளத்திற்கும் ஒரே வார்த்தை சுமந்து வருது, ஆபிரகாமே நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அந்த சின்ன வார்த்தை போல் இருக்கிற வார்த்தை இந்த முழு வார்த்தையிலும் பெருசு. நமக்கு சின்ன வார்த்தைக்கு தான் கீழ்ப்படிய தவற விடுகிறோம். நாகமான் அன்றைக்கு மாத்தம் சின்ன வார்த்தை கீழ்ப்படியாமல் போயிருப்பானால் அந்த பெரிய மனிதன், எண்ணிக்கை உள்ள மனிதனுடைய வாழ்க்கை, குஷ்டரோகம் இன்னும் அதிகமாக தான் செத்துருப்பான். அவன் சாகும்போது ஒரு குஷ்டரோகியாக செத்துருப்பான். ஆனால் சின்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த நாகமான் தான் சாகும்போது குஷ்டரோகியா சாவல, எலிசாவின் சீஷனாய் செத்தது தான் நாகமான். ஹல்லேலூயா. காண்பிக்கும் தேசம் முதல் நம்முடைய வாழ்க்கையில் இந்த எண்ணிக்கை போ என்ற வார்த்தை பக்கத்தில் எப்போ ஒன்று வரும், லெஃப்ட் அண்ட் கோ. அவ்வளோதான். கோ, ஆபிரகாம் வெண்ட், இதான் விஷயம். லெஃப்ட் அண்ட் கோ, இது ரெண்டும் நிற்குது. போ, விடு, விடாமல் என்றைக்கும் போக முடியாது. இதோ வேணும் அப்படி வேணுன்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அது பிரம்மாண்டங்களை கை கொள்ள முடியாது. நம்மளோட பூமி கனி தராது. நம்ம சுகமான வாழ்க்கை கிடைக்காது. எவ்வளோ இருந்தாலும் திருப்தியாக இருக்காது. பொத்தலான பையில் தான் அது போய்விடும். ஃபஸ்ட் அவர் விதியில் தேவன் சொல்கிறார், என் சொல்லுக்கு கீழ்ப்படிய செத்து போல. அவர் உயிரோடு இருக்கும்போதே தம் பிள்ளைக்கு முன்னாடி சொல்கிறார், ஆபிரகாம் என் விதிகளுக்கு, என் வார்த்தைகளுக்கு, என் பிரமாணங்களுக்கு செவி கொடுத்ததுபடினா நீ ஆசீர்வாதமாக இருப்பேன். ஃபஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில் பிரதானமான காரியம், முதல் நம்ம ஆபிரகாம் விசுவாசத்தை குறித்து பேசுகிறோமே, ஆபிரகாம் விசுவாச தந்தையாக பேசுகிறோமே, பரலோகத்தின் மடி ஆபிரகாம் என்று பேசுகிறோமே, ஆபிரகாமா என் சிநேகிதன் என்று பேசுகிறோமே. ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் ரகசியம் என்ன? வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்? ஒபீடியன்ட். ஒரே கீழ்ப்படிதல். நம்ம என்ன வச்சுட்டோம், ஏதோ சர்ச்சுக்கு வந்து போகிறது, பாஸ்டர் சொல்வது, ஏதோ நம்மளால் முடிஞ்சது செய்வது கிறிஸ்துவ வாழ்க்கை கீழ்ப்படிதல் இல்லை, முடியாது செய்வதுதான் கீழ்ப்படிதல். இன்னைக்கு மனுஷன் முடிஞ்செல்லாம் செய்யறையா, முடியெல்லாம் செய்ய முடியாது, வரையா 8 மணிக்குண்ணா, ஆனால் காலையில் வர முடியாது. விழிக்கல முடியாது, தூக்கம் மிஸ் ஆகிடும். அதே எப்படி கிழிப்பீங்க? ஒரு மனுஷன் தூங்குறவன் தூங்கு, என்னால் விழித்திருந்து முடியாது, என் டயர்டாக சொன்னால் உன்னால் எதுவுமே சாதிக்க முடியாது. உனக்கு நோய் வந்தால் விழிக்கிற, ஒரு சாவு வந்தால் விழிக்கிற, ஒரு நல்ல காரம் தூக்கம் வராது. நாளைக்கு காலையில் ஒரு ட்ரெயின் பிடிக்க தூக்குறமா? கர்த்தருடைய காரியத்தை செய்யும்போது நம்ம தூக்கம் வரும். இதான் விஷயமே. கீழ்ப்படி, லெஃப்ட். உன் பழைய வாழ்க்கை, உன் பழைய ஆசை, உன்னுடைய இச்சை, நீ ஒரு காலத்தில் விரும்பினது, விரும்பி வாழ்ந்தது, நீ எதிர்பார்க்கிறது, இப்போது உன் வாழ்க்கையில் குறுக்கே கர்த்தர் வந்துட்டார். நீ கர்த்தருடைய வழி நடக்கிற மனுஷனாக இருப்பேயானால், நான் சொல்கிறது, என் உடன்படிக்கையின்படி நடக்கவில்லை. இப்போ உடன்படிக்கையின்படி நடக்கணும்னா நீ விட்டு தான் வரணும். இல்லை சில கீழ்ப்படியலாம், ஆனால் விடாமல் கீழ்ப்படியலாம். எஸ், ஃபஸ்ட் நேரில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அந்த பிரம்மாண்டம் கர்த்தர் கொடுத்தது என்னென்னா, உங்களுக்கு எனக்கும் இந்த கீழ்ப்படுதல் கற்றுக்கொள்ளாவிட்டால் நம்ம பிரம்மாண்டங்களை கையை கொள்ள முடியாது. ஃபஸ்ட் அவர் கொல்லப்பட்டது கீழ்ப்படி. 2 வேகமாக நாம் படிக்கலாம். 13ஆம் அதிகாரத்தில் பைபிள் சொல்லுது, 14 லோத்தை ஆபிரகாம் விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாம் நோக்கி, உன் கண்களில் எடுத்து நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் நோக்கி பார். என்னதுங்க பார், நீ பார்க்கிற பூமி முழுவதும் நான் உனக்கு உன் சந்ததிக்கு என்றே இருக்கும்படி கொடுத்து, உன் சந்ததி பூமியின் தூளை பெருக பண்ணும். ஒருவன் பூமி தூள் என்ன கொடுமான உன் சந்ததி என்ன பண்ணி தேசத்தை நீ எழுந்து தேச நீளமும் அகலும் அம்மட்டும் நடந்து உனக்கு அதை நான் தருவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு எப்ரோனில் மம்ரையின் சமபூமியில் தேசம் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம். இப்போது முதல் நான் சொன்னேன், பாபிலோனில் இருக்கும்போது, ஊர் என்ற கல்த்தை ஏற்பட்டுருக்கும்போது, நீ காண்பிக்கும் தேசத்துக்கு போதான் சொன்னார் தவிர எந்த தேசத்துக்கு போன்னு சொல்லலை. அது ஒரு ஒபீடியன்ட். இப்போது காட்டுகிறார், வடக்கே பார், தெற்கே பார், அங்கே பார். இப்போ என்னென்னா, எடுத்த உடனே கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய தரிசனம் கொடுக்கும். இப்போ கர்த்தருடைய தரிசனத்தை யாருக்குள்ள வைக்கிறாரு? வைத்து நீ பார். இப்போ நீ அங்கேருந்து நடந்து வந்துட்ட, இப்போது ஒரு கொஞ்சம் வயசாகிடுச்சு, உனக்கு நீ நடக்க வேண்டிய அளவை கர்த்தர் காட்டுகிறார். நம்ம அளவு என்னென்னா குறிப்பிட்டிருக்கோம், இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஊழியத்துக்கு போனாலும் நம்ம செத்துருவோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் ரொம்ப ஆசை. எனக்கு இருக்கவங்களாம் ஊழியத்துக்கு மனக்கார கேட்பாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம இன்னும் அங்கே தான் இருக்கிறோம். எழுந்து நட பாரு,
இந்த பூமி முழு நான் உனக்கு சந்தி அப்படி நடந்து என்னன்னா இப்போ கர்த்தர் காட்டுறார் போதும். அப்படி மீன்ஸ் எங்கே இருந்து கர்த்தர் இப்படி காட்டுறாருன்னா பாருங்களேன், அங்கேருந்து வந்தார், சீக்கிரம் ஒரு இடத்துல வந்து பலிபீடம் கட்டினார். அங்கேருந்து ஆயி பெத்தலுக்கு போனார், அங்கே பலிபீடத்தை கட்டினார். ஆயி பெத்தல் போகும்போது தேசத்தில் பஞ்சம் வந்தது, அங்கேருந்து எகிப்து போகிறாரு. மறுபடியும் அதே ஆயி பெத்தலுக்கு வராரு. இந்த பெத்தேல் ஆயி பெத்தல் கிட்ட வரும்போது மறுபடியும் பிரச்சனை, லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் பிரச்சனை வரும்போது, நீ இங்கே இருக்காத, நீ எழுந்து போ. எங்கே போ? இப்போ இது வரைக்கும் நான் காட்டின தேசத்துக்கு வந்துட்டேன், ஒரு ஆரம்ப லைஃப் வந்து நம்ம கீழ்ப்படிஞ்ச இடத்துல வந்துட்டோம். இப்போ உன் வழியே நான் பார்க்குற வழியாக தான் இருக்கணும். இதான் விஷயம். இதான் நம்ம செகண்ட் பார்ட் நம்ம தெரியல. இப்போ நான் கீழ்ப்படிஞ்ச வந்துட்டு நான் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இருப்போம். ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொல்கிறோம், நான் பார்க்குற வழியில் போகிறேன். என் பார்வைக்கு செம்மையான வழி எது? நான் இருக்கிற இடம். ஆனால் அங்கே சொல்லலை, நீ பார்க்காத, நான் பார்க்குற நீ பார். நீ வடக்கே கிழக்கே தெற்கே மேற்கே பார், நீ எழுந்து நட. அப்போ நடனா எப்படி வேணா போகுதுக்கா, கற்று காட்டியிருப்பா. அப்படி போகும்போது எங்கே வந்து பார்த்தீங்களா, மம்ரே, இது மலையின் அனுபவம். எங்கெங்க எப்ரோன் வந்து மம்ரே சமபூமியிலிருந்து குடியிருந்து, எப்ரோனில் இருக்க மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து, எப்ரோன் என்ற மலை தேசம், அங்கே மம்ரேயின் சமபூமியில் குடியிருந்து அங்கே கர்த்தர். இங்கே வாழ்க்கையை பாருங்களேன், கீழே இருந்து கர்த்தர் எப்போ மேலே நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் போகிறாங்க. அந்த மலையின் அனுபவத்தில் நம்ம கர்த்தருடைய பார்வை நம்முடைய பார்வையாக மாறணும். இது வரைக்கும் நான் விரும்புவதை கர்த்தர் செய்யணும்னு ஜெபிச்சு இந்த வாழ்க்கை மாற்றுவோமே. கர்த்தர் விரும்புவதை நான் அது என் வாழ்க்கையாகட்டுமே. இது வரைக்கும் எனக்கு பிரியமான கர்த்தர் செய்யுங்கன்னு சொன்னோமே. இப்போ கர்த்தருக்கு பிரியமான தேடுங்களேன். பொண்டாட்டி பிரியமான தேடுறோம், மனைவிக்கு பிரிய புருஷனுக்கு திரும்ப தேடுறோம், சாப்பிடுறதுக்கு ஹோட்டல் தேடுறோம், பிள்ளை எதை விரும்ப தேடுறோம், அதை விரும்ப ட்ரெஸ் ஆகி தரும். அதுக்கு மேலே இந்த ட்ரெஸ்ஸுக்கு மனைவி கொடுத்த, கடவுள் கொடுத்த, புருஷனுக்கு தேவன் கொடுத்தார், கொடுத்த வாழ்க்கையை கற்று கொடுத்தார். அவருக்கு பிரியமானதை நீங்கள் அளவு வச்சு பாருங்கள். என் பிள்ளைக்கு நான் செய்வதை காட்டிலும் உன் தேவனாய் கர்த்தர் நீங்கள் செய்கிறீங்களா? என் மனைவிக்கு என் புருஷனுக்கு பிரியமாய் செய்வதை காட்டிலும் அப்போ நீங்கள் எண்ணங்களை வளர்த்துருக்கீங்களா? அவர் என்ன சாப்பிட மாட்டேன், அந்த எண்ணங்களை வளர்த்துக்கொள்வோமே. எஸ், அவரோட வாழ்க்கை உன் பார்வையை மாற்று. இது வரைக்கும் நீ அங்கங்கே தேடி வந்த, நீயே பலிபீடம் கட்டின, நான் கேட்கல, எல்லாம் பண்ணேன். இப்போது உன் வழியை மாற்றி இப்படி போ. 2, 3 அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரமாணங்களை அவர் எப்படி கை கொண்டார்னா, ஏன் அப்படி பிரமாணங்களை இல்லையே, இதோ தேவன் சொல்கிறது தான், ஏதோ எழுதலை, அவரே மனசு வந்து போல, தேவன் டைரக்டாக சொன்னதுதான் கர்த்தர் பிரமாணம், சொல்லி எழுதுறது தான் நியாய பிரமாணம், சொல்லி சொல்றது எதுவுமே அது கர்த்தருடைய பிரமாணம். எழுதாவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டது, எழுதப்பட்டது தான் அவர் பிரமாணமே. எது? இந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு சொன்னது எழுதப்பட்டது தான், ஆவியானவரால் எழுதப்பட்டது தான், டைரக்டாக எழுதப்பட்டது தான். அதே போல் ஆனால் ஆபிரகாம் டைரக்டாக பேச. இப்போ 15ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது 5 அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரம் என்ன கூடுமானால் அவளை என்ன என்று சொல்லி அவன் நோக்கி, சந்ததி இவ்வளோ வண்ணமாக இருக்கும் என்ற அவன் கர்த்தரை விசுவாசான், அது அவர் அவனுக்கு நீதியாக. நல்லா கவனிங்கள், நான் காண்பிக்க தேசத்துக்கு போ. இப்போ வழி யாருக்கு முன்னாடி? அவருக்கு ஆபிரகாம் முன்னாடி. இப்போ இப்படி போ, வடக்கே கிழக்கே தெற்கே போ, இப்போ மேலே பார். இதான் என் அனுபவம். இப்போ என் ஆண்டவர் எங்கே கொண்டு வந்தார்? காலமெல்லாம் நீங்கள் வளர்ந்துருந்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் எங்கே பார்த்துருப்பீங்க? உங்களை ஆராய்ந்து பாருங்க ஐயா, ஆராய்ந்து பாருங்க. எத்தவனே மேலே பார் சொல்லலை, ஒரு 3rd ஸ்டெப், நீ மேலே பார். ஒரு காலத்தை நீ கீழே பார், வடக்கே பார், தெற்கே பார். ஏன்னா உன் சந்ததிங்க அதை சுதந்திரிக்கலாம், நீ செய்யணும். இப்போது இந்த நீ நடந்து வந்த பற்றியா, இந்த பூமி உன் பிள்ளைகளுக்கு கனி தரணும்னா, ஆசீர்வாதமாக இருக்கணும். நான் சொல்ல, இந்த பூமி நம்ம பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, ஆசீர்வாதம் பூமியிலேருந்து வராது, மேலே ஒருத்தருக்கார் பார்த்தீங்களா, கரங்களை வச்சால சொல்லாமே, நீ மேலே பார், அங்கே பார்த்தா தான் இந்த நட்சத்திரங்களை மீன்ஸ் உங்களுக்கு சந்ததி வரும். இந்த பூமி ஆசீர்வாதமாக இருக்கலாம், நீ கீழே இல்லை, மேலே பார். பைபிள் சொல்லுது. இப்போ இன்னும் அதிகம் கீழ்ப்படித்தது மாத்திரமல்ல, தேவன் வார்த்தை சத்த செய்ய கொடுத்தது மாத்திரமல்ல, விசுவாசோடு கீழ்ப்படிதல். அன்எக்ஸ்பெக்டட், சொல்ல முடியாது. அந்த இதை கர்த்தர் இருந்து பார்க்குறேன். பிகாஸ் அவர் என்ன சொன்னால் அப்படியே ஆபிரகாம் ஏற்றுக்கிறார். அதனால தான் நீதியாக அங்கே எழுதுது. அவர் சகரியா போல சொன்ன வார்த்தைக்கு நீ விசுவாசத்தினால் நீ ஊமையாக இருப்பேன்னு சொல்லப்பட்டது. யாரு? ரைட்டுங்களா? யோவான் சொல்கிற அப்பா, ஆனால் சொல்கிற வார்த்தை, ஆனால் வயசாகி போச்சு, குழந்தை பிறப்பதுக்கு ஒரு வழி இல்லாமல் இருந்தால், அந்த நேரத்தில் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆண்டவர் வானத்தை பார்க்குற. ஒன்றும் இல்லை,
உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கு சொல்லும்போது நமக்கு ஒன்று கொடுத்தா போதும் சொல்லலை, அவர் விசுவாசித்தாராம். எஸ், என்றைக்குமே யாருடைய விசுவாசம் வர்த்திக்கப்படனா, காலமெல்லாம் நான் இஷ்டமாக சுற்றிட்டு கீழ்ப்படியாத ஒரு மனிதனுக்கு திடீரென்று விசுவாசம் வராது. ஒரு கீழ்ப்படியில் தான் ஒரு பூர்ணமான விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும். இதுதான் விஷயமே. திடீர்னு விசுவாசம் வந்துடாது. அந்த கீழ்ப்படிதல் ஆண்டவர் வழி நடக்கும்போது தான் நாளுக்கு நாள் விசுவாசனாவும் புதிதாகும். இது இப்போ சொல்லும்போது ஆண்டவர் விசுவாசித்தார், அது நீதியானம். இங்கே வேகமாக போன நேரம் இல்லை. இப்போ 17:1 சொல்கிறேன். ஆபிரகாம் 90 வயதானது போது கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி, நான் சர்மமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக உத்தம் நடந்த பி உண்மையாயிரு. சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஆண்டவர் பேசுகிறாரு, நீ மேலே பார்த்தா மட்டும் போதாதுப்பா, கீழ்ப்படிஞ்சா போதப்பா, நீ உண்மையாயிரு. எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் உண்மையாக இருக்கிறோம்? ஆண்டவருக்கு உண்மை இல்லாமல் போனது தான் கடந்த 16ஆம் அதிகாரம். அவர் கவனிங்கள், தன் மனைவிக்கு உண்மையாக இருந்தார். சாராள் சொல்கிற வார்த்தைக்கு உண்மையாக இருந்தார். ஆனால் இந்த இடத்துல உண்மையெல்லாம் போன ஒரு சின்ன ஸ்டெப், ஒரு காரியம், ஒரு மனுஷன் பாவம் தவறு செஞ்சுட்டா அது கர்த்தருடைய பாட்டில் பெரிய பாவமாக இருக்காது. அதை தெரிஞ்சுங்க. அந்த காரியத்தை சரி செய்வதற்கு கர்த்தர் சில நேரத்தில் மௌனமாக இருப்பார். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை எழுந்திருக்கிறோமே, சில நேரத்தில் நமக்கு இருந்த நம்ம சந்தோஷம் எழுந்திருக்கோமே, பாடினே இருக்க நம்ம வெறுத்து போயிருக்கிறோமே, கர்த்தரோட சத்தம் கேட்டுன்னு இருப்போமே. கர்த்தர் ஆச்சு. இப்போ வெறுப்பதற்கு காரணமே 13 வருஷம் ஏறத்தாழ ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசவே இல்லை. என் மேலே 16 ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் பெற்றபோது ஆபிரகாம் 96 வயதாக இருந்தான். ஆபிரகாம் 86 வயதாக இருந்தான். இப்போ 99 வயதான போது மீன்ஸ் 86 + 99 13 வருஷம் ஆபிரகாம் என்ன பண்ணல, தேவன் பேசலை. கவனிங்க, அந்த பேசாத வார்த்தைக்கு ஆபிரகாம் இங்கே பாருங்கள் 12ஆம் அதிகாரத்தில் பேசினார், அங்கே பாருங்கள் 13 பேசுகிறாரு, அங்கே பாருங்கள் 15 பேசுகிறாரு, 16 பேசலை, 17 பேசுகிறார். இப்போது மீன்ஸ் இந்த வாழ்க்கையில் இந்த காரியம் சொன்ன பிறகு நிச்சயமாக ஆபிரகாம் உண்மையாக தான் இருந்தார். இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா லோத்துக்காக உண்மையாக இருந்தார், ஜெபித்தார். 20ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஆபிரகாம் உண்மையாக தான் இருந்தார். ஒரு காலத்தில் எகிப்தின் ராஜா பார்வோன் தன் மனைவியை கொண்டு போகும்போது வந்த வழியும் இதே அபிமெலேக்கு தன் மனைவியை கொண்டு போன பிறகு கற்பங்களாம் கர்த்தரை அடைக்கும் போது ஆபிரகாம் என்ன பண்ணார்னா ஜெபம் பண்ணினார். பாருங்கள், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இந்த உண்மையுள்ள வாழ்க்கை காணப்பட்டது பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 21ஆம் அதிகாரம், உன் மகனாகிய இஸ்மவேலை உன் மனைவி சாராள் சொல்வதற்கு என்ன பண்ணாத, நீ என்ன பண்ணுற, அவளை அனுப்பே, நான் வாசிக்கிறேன். 21ஆம் அதிகாரம். அப்பொழுது தேவன் 12ஆம் அதிகாரம் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம், ஈஸ்வரத்தில் உன் சந்தை விளங்கும், அதனால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். சாராள் பேச்சு கேட்குறாரா, தேவன் பேச்சு கேட்குறாருங்க? இங்கே தேவன் பேசுகிறார். இப்போ நேசித்து ஒரு குழந்தை ஒரு பையனை 2 பேரும் அது எப்படி இருக்கும்? அப்பான்ற கூப்பிட்ட முதல் புள்ள 1000 தான் அடிமை பெண்ணிட்ட பிறந்தாலும் அவள் யாருடைய பிள்ளை? ஆபிரகாம் பிள்ளை தானே. எஸ், கேள் அப்படி சொல்லும்போது இங்கேயும் ஒரு துக்கமான காரியத்தை பாருங்கள். இந்த கீழ்ப்படுது எப்படி வருது பார்த்தீங்களா? சிலது இழந்தாலும் கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படுகிறது தாங்க பிரமாணம். கர்த்தர் நியாய பிரமாணம் கர்த்தர் நியாயத்தை யாருக்கு செய்ய முடியும்? விடுற மனுஷனால தான், கர்த்தருக்கே ஓட நினைக்கிற மனுஷனால தான், கர்த்தர் சித்தம்படி மேலே பார்க்குற மனுஷனால தான், கர்த்தர் சொல்கிற உண்மையாக நடக்கிற மனுஷன் தான். கர்த்தர் இப்போ உண்மையான மனுஷன் வாழ்க்கையில் ஒரு என்ன வருது பாருங்களேன். நீ இஸ்மவேல் வேண்டுமா, நான் வேணுமா? யார் இந்த இடத்துல என்னது? இஸ்மவேல் வேணும்னா கீழ்ப்படியாதுமை, இஸ்மவேல் வேணான்னா கர்த்தர் கீழ்ப்படிடு. அப்போ என் பிரமாணங்களையும் என் நியாயங்களையும் நான் சொன்ன வாக்கையும் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். இங்கே 22ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் காலையில் வராரு, உன் மகனாகிய ஈசாக்கை, உன் நேசகுமாரன் ஏக சுதரமாக ஈசாக்கை நான் சொல்லும் குறிக்குமல்ல போய் அவனை என்ன பண்ண எனக்காக பலியிடு. ஃபேண்டாஸ்டிக். ஒரு காலத்தில் இஸ்மவேல் வேண்டுமா, நான் வேண்டுமா? இப்போது ஈசாக்கு வேண்டுமா, நான் வேண்டுமா? என்ன விஷயம்? என்ன இது பிரமாணம் எப்படி வருது பார்த்தீங்களா? இப்போது இங்கேயும் அவர் டெஸ்ட்டில் நான் சொன்னேன், அவர் இங்கே சொல்லியிருக்கலாம், நான் ஊர் என்ற கழுத்தை ஏற்பட்ட கர்த்தருக்காக விட்டு வந்துட்டேன். சில பேர் சொல்லலாம். ஆண்டவர் சொல்லும் போது எனக்கு சந்தோஷமாக இருந்த விட்டு அவர் எங்கெல்லாம் சொன்னார், பரதேசியாக நான் சுமந்து வந்தேன், அது ஒரு காலம் வந்தேன், நான் அவர் தவறு பண்ணேன், ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் மேலே காட்டினார், ஒரு தரிசனத்தோடு இருந்தேன், அதுக்கப்புறம் பண்ணேன், நான் சரியில்லாமல் இருந்தேன், அர்த்தம் திரும்பி சரி பண்ணேன், கர்த்தர் உத்தம உண்மையாக இருந்தேன், அதுக்கப்புறம் கர்த்தர் சொன்ன போல் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் தூக்கி நான் என்ன பண்ணேன், உண்மையாக இருந்தது மாத்திரமல்ல, நான் இஸ்மவேலை வெளியே அமைச்சேன். இப்போது இஸ்மவேலை வெளியே அமைச்சுன்னா இங்கே ஒருத்தர் உயிராக இருக்கிறான், ஆனால் என் வீட்டுக்குள்ளே இருந்தவொடனே உயிரே கர்த்தர் கேட்குறாரு. கவனிங்கள், ஆபிரகாம் விட்டான். என்னது நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள கடன்வி. நமக்கு அப்படிப்பட்ட டெஸ்ட்லாம் கிடையாது. எனக்கு இந்த டெஸ்ட் நம்ம வாழ்க்கையில் வருதுன்னா தேவனா
கர்த்தர் கொடுத்த குடும்பமா? இதுதான் விஷயமே. தேவனா கர்த்தர் கொடுத்த குடும்பமா? தேவனா அழைப்புக்கு பாத்திரமான மீன்ஸ் இந்த உலகமா, உலகத்தின் வழியா, இந்த உலகத்தின் இச்சையா, தேவ சித்தமா? அவ்வளோதான். விட்டியா வந்தியா? அதுக்கு மேல் நம்ப முடியாதே நம்புறியா? மேலே பார். இவை எல்லாவற்றுக்கும் ஆபிரகாமுக்கு எந்த பிரமாணமும் எழுதி கொடுக்கல. சொல்லப்பட்டது இருதயத்தில் ஆணியா அறியப்பட்டது. ஐயா ஏன் ஆபிரகாம் சிநேகிதன் என்ன பண்ணுவான்னு சொன்னார். இப்போ அதே குழந்தை கொண்டு போறாரு, அதே தன் மகனை பலிபீட்டில் வைக்கிறாரு. கர்த்தர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? கர்த்தர், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் என்று அவர் அறிந்திருக்கிறேன். அப்போது நான் சொன்ன முதல்ல அநியாயம் செய்கிறவனால் கர்த்தருக்கு பயப்பட முடியாது. கர்த்தருக்கு பயப்படுறவன் அநியாயம் என்னன்னா கர்த்தர் சொன்ன செய்யாகட்டி அநியாயம். எவனை ஏமாத்துறது பிடுங்குது கிடையாது. நீ போய் வை, நான் போக முடியாது அநியாயம். நீ போனால் கர்த்தருக்கு பயப்படுற முடியாது அநியாயம். நியாயத்தை தவறி போகிறது முடியும் என்னது? கர்த்தருக்கு பயப்படுற. இப்போ நீ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் அறிவ. இப்போ அந்த ஈசாக்கு பிறந்தார், வளர்ந்தார். ஈசாக்கு வயசாகி போச்சு. இப்போ ஒரு நாள் வரும்போது கெராரூர் அங்கே போகிறார். 26ஆம் அதிகாரம் திறந்து வைத்துக்கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். பைபிள் சொல்லுது, நீ பைபிள் சொல்லு அதே மாதிரி நான் லேவியராகமம் 25:19 நான் வாசிக்கிறேன். கவனிங்கள், இந்த வசனத்தை எப்படி வருது பாருங்களேன். எனக்கு 18 என் கட்டளின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அதில் நடக்க கடைவீர்கள். கவனிங்கள், இவை எல்லாம் யார் வாழ்க்கையில் இருந்தது? ஆபிரகாம் வாழ்க்கையில். அப்போது தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள், பூமி கனியை தரும், தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாக சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். இப்போ பாருங்கள், இங்கே இந்த 26 நாட் ஒன்லி ஃபார் ஐசாக். நீங்கள் 26 ஐசாக் நினச்சிப்பீங்க. ஆபிரகாம் இங்கே ஆபிரகாம் இருக்கிறார். இப்போ ஆபிரகாம் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? பூமி தன் கனியை தரும். எந்த நாள் பூமி? 1ஆம் வசனம். ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் பஞ்சம் தேசத்தில் உண்டாயிட்டு அப்பொழுது ஈசாக்கு பிரிசாது அபிமெலேக்கு கேராருக்கு போனான். பூமி தன் கனியை தர. எந்த நேரத்தில் பஞ்சம்? மழை இல்லாத போது பஞ்சம். பஞ்சம் போகிறோம். ஒரு வருஷம் மழை பெய்யலாம், அந்த பஞ்சம் வராது. 2 வருஷம் 3 வருஷம் மழை பெய்யலனாவும் இருந்தெல்லாம் காலி ஆகிட்டு விதையை சாப்பிடுமே சூழ்நிலை வந்துடும், பஞ்சம் வரும். அப்போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பூமியே ஒரு காலத்தில் நான் டெல்டா மாவட்டத்தில் இருந்தவன். பாருங்களேன், எங்கள் டெல்டா மாவட்டத்தில் அறுப்பாங்க. அறுத்து இந்த வெயில் காலம் வரும்போது நிலம் நம்மளை மாதிரி ஏற்ற மாதிரி இருக்காது, எல்லாம் பள்ளமாக இருக்கும், ஒரு வெடிச்சிருக்கும். நாங்கள் ஊரில் பார்த்துருக்கேன். எங்கள் வயல் நடக்க முடியாது, வயலுக்கு வரப்பில் நடக்க முடியும். ஒரு வெயில் கொஞ்சம் இந்த மே மாதத்துலேருந்து அந்த மே மாதம் முடிஞ்சு அடுத்த அறுப்புக்கு மழை தண்ணி வர்றதுக்குள்ள என்ன அதுனா வரப்பெல்லாம் வெடிப்பாக இருக்கும். அந்த கொஞ்சம் வெயில் அப்படி தான் இருக்கும் அந்த நிலத்தில். அப்போது மழையே பெய்யும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? உள்ளே இருக்க சேனில் இருக்கலாம், அந்த வெயில் போக 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 பக்கத்தில் இருக்க மரம்லாம் பூமியில் இருக்க ஈரத்தெல்லாம் எடுத்துக்கும். வெயிலில் உஷ்ணம் என்ன பண்ணோம்? உள்ளே இருக்கிறத எல்லாம் குளிச்சான்னு எடுத்துக்கும். ஆழத்தில் இருக்க தண்ணியில் எது எடுத்துக்கும்? மரம் எடுத்துக்கும். அதான் மரத்தண்ணி உச்சியில் போய் உடைச்சாலும் என்ன இருக்கும்? ஈரமாக காஞ்சிருக்காது, பச்சை அந்த பாறை. ஏன்னா அதை இழுத்துக்கும். அப்போ பூமியில் வறட்சியாக இருக்கும் போது மீண்டும் வறட்சியாக வளர்வதற்காக பாருங்களேன், ஒரு சாதாரண ஒரு தொடர்ச்சியாக வருஷம் அறுத்து பண்ணுற ஒரு விவசாயத்துக்கும் மழை வராமல் பண்ணுற விவசாயத்தை வித்தியாசம் உண்டு. ஒரு 2-3 வருஷம் மழை வரலாம், திரும்பி நிலத்தை பண்படுத்தி கொஞ்சம் கடினமாக அந்த சாயிலாம் சரியாக்கி அப்போ உடுத்து ஒரு 10 மூட்டை வளர்கிற இடத்துல 10 மூட்டை வளர்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் பைபிள் சொல்ல பூமி தன் கனியை தரும். எப்போ? பைபிள் சொல்லுது, ஈசாக்கு 12 தேசத்தை விதை விதைத்தான், கர்த்தரை ஆசீர்வதித்து அந்த வருஷம் 100 மடங்கு பலன் அடைந்தார். எந்த பூமி? பெலிஸ்தர் பூமி. எந்த பூமி? ஈசாக்கு எங்க இருந்தாரோ அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்படி கிடையாது, ஆபிரகாம் எங்க இருந்தாரோ அங்கே ஆசீர்வதி. ஈசாக்கு நிலைமை கிடையாது. யாரையா சத்தியத்தை மாத்துவோம்? ஈசாக்கினால் 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடையாது. இன்றைக்கு நாம் புதுசாக பேசுவோம். ஆபிரகாம் அன்றைக்கு உயிரோடு இருந்தபடினால்தான் ஈசாக்கு நிலம் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டது. கரங்களை சொல்லாம அதுக்கு பின்பு எங்கேயாவது ஈசாக்கு நிலம் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டதா? ஆஃப்டர் தட் ஆஃப் ஆபிரகாம் இருக்கா? ஆபிரகாம் செத்த பிறகு 100 மடங்கு எங்க ஈசாக்கு ஆசீர்வாதம் வந்தாரா? ஆபிரகாம் உயிரோடு இருக்கும் போதுதான் 100 மடங்கு ஆசீர்வாதம் வந்தது. ஈசாக்கு நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படலையா? மறைமுகமாக பைபிள் உன் சந்ததிக்கு உன் தகப்பனை ஆபிரகாம் கிட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் தான் சொல்லி, தவிர ஏன் அங்க உயிரோடு இருந்தது யாரு? இப்ப நம்மளே கிரியினால ஆசீர்வதிக்கப்பட்டோமா? இல்ல, நமக்காக உயிரோடு இருக்க இயேசுவாமி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். எத்தனை தெரியுது? உன் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீ கீழே உன்னை கர்த்தர் பெரிய உயர்த்தி உனக்கு பொருளாதாரம் கொடுப்பதற்கு. உனக்கு பொருளாதாரம் கொடுத்தா நீ வரல, உன்னை அடிச்சுதான் வந்திருப்ப.
காசு என்ன உனக்கு தெரியும், அதிகாலை தேடணும் கதை கொடுப்பாருன்னு. காசு தான் தூங்குற, ஒரு நாள் தூக்கத்தை காசை கொடுப்பாரு, தூக்கத்தை எடுப்பாரு. கர்த்தர் தனக்கு ஜனத்தை சரி செய்வதற்கு என்னென்ன செய்வாரு? கர்த்தர் தன் ஜனத்தை உயர்த்துவதற்கு எப்தாக்காக அம்மோன் புத்திரை கொண்டு வர முடியுமானால் ரட்சிக்கப்பட்டவர் சரி செய்வதற்கு கர்த்தர் என்ன செய்வார்? எந்த அளவுக்கு போவாரு? ஏன்னா உனக்கு நீ அவருக்காக மறிக்கல, உனக்காக அவர் தான் மறித்து உயிர் தெரிந்திருக்கார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் தன் ஜனத்தை சிச்சிப்பாரையா, எங்க அச்சா நீ எங்க உழுவ அவருக்கு ஒருத்தர். யூ நோ தி மெயின் பாயிண்ட். ஈசா கிட்ட இன்றைக்கு பாருங்க, நான் சொன்னேன் உன் நிமித்த பூமி சவிக்கப்பட்டிருக்கும், அது முள்ளும் குறுக்கு தான் வரும். நீ வருத்தத்தோட பலனை புசிப்பாய். அப்ப ரெண்டே பேர் தான் இருந்தாங்க. பூமி முழு சாபத்தில் இருந்து போச்சு. இப்போ நான் சொல்றேன், நான் இன்னைக்கு சொல்லி முடிக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல வந்தது, ஐயா பிரதர் அண்ட் சிஸ்டர், இட்ஸ் a word of God. என்றைக்குமே இந்த பூமி உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. என்றைக்குமே உலகம் உனக்கு எனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. பிகாஸ் இந்த உலகம் சாபம் இருக்கு. என்றைக்கு இந்த உலகம் ஆசீர்வாதம் இருக்காது. இந்த உலகத்துல பாவம் இருக்கு, இந்த உலகத்துல வருத்தம் இருக்கு, துன்மார்க்கம் இருக்கு, வேசனை இருக்கு, விபச்சாரம் இருக்கு, ஆசீர்வாதமா இருக்காது. ஆனால் இந்த உலகத்துக்கு நான் தான் ஆசீர்வாதமா இருக்க முடியும். கரங்களை சொல்லாம ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு பெலிஸ்தர் ராஜா ஆசீர்வாதமா இல்ல, ஈசாக்கு தான் பெலிஸ்தர் ராஜாவுக்கு ஆசீர்வாதமா இருந்தாரு. கேரார் ஈசாக்கு ஆசீர்வாதமா இல்ல, கேராருக்கு தான் ஈசாக்கு ஆசீர்வாதமா இருந்தாரு. இந்த உலகம் நமக்கு ஆசீர்வாதம் இல்ல, இந்த உலகத்தை நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் இஸ்ரவேல் மக்கள் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் இல்ல, ஆபிரகாம் தான் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசீர்வாதம். கானான் தேசம் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது, இஸ்ரவேல் மக்களுக்கு கானான் தேசம் ஆசீர்வாதம். பக்கத்துல இருக்க ஊர்ல வளரலையா, அவன் ஊர் மட்டும் வளருது. ஏன்னா அவனுக்கு மேல் கர்த்தர் ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. நாம் இருக்கிற இடம் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், இந்த பூமி சபிக்கப்பட்ட இடம், இந்த பூமி அழிவுக்கு நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த அழிவுக்கு நியமிக்கப்பட்ட உலக பரலோகத்துக்கு போற நம்ம வைத்திருக்கிறார். நமக்கு இந்த பூமி ஆசீர்வாதமா இருக்கணும் தான் நம்ம நினைக்கிறோமா? இந்த பூமி ஆசீர்வாதம், எனக்கு இந்த பூமி ஆசீர்வாதம் தொட்டா நான் பூமியை பார்த்து ஓடுறேன். நான் சொல்லுவேன், இந்த பூமி எனக்கு ஆசீர்வாதமா இருக்காதையா, நான் தான் இந்த பூமிக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த பூமி கனி தரணும்னா பூமி கனியே கொடுக்காது, பூமி முள்ளு தான் கொடுக்கும். முள்ளு கொடுக்கறதுல கர்த்தர் என்னை கொண்டு போய் வச்சார்னா முல்லை கனியாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமி வருத்தத்தையும் மற்ற வருத்தத்தின் பலன் தான் சாப்பிடுவாங்கய்யா. அந்த வருத்தத்தின் பலன் உண்ணி என்ன வச்சா அது சந்தோஷமாய் திருப்தியாய் சுகமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்குள்ள இருக்கிற தேவ மனிதர்களை பாருங்க. ஈசாக்கு உலக ஆசீர்வாதம் இல்லை, ஈசாக்கு தான் உலகத்துக்கு ஆசீர்வாதம் இல்லை. கானான் தேசம் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. கானான் தேசத்துல எல்லாம் அன்னைக்கு சாபமோ பாவமோ அக்கிரமம் அன்னைக்கு நடக்கிற வருங்கால சந்ததிக்கு அவர் ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போனாரு. ஹல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. எத்தனை பேர் உலக ஆசீர்வாதம், நான் தான் உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போக சொல்லணும். எதுக்கு சொல்லுது? உலக ஆசீர்வாதம் கிடையாது. உலகத்தின் ஆசீர்வாதத்தை பார்த்து ஓடினா நீ சாபத்தை பெற்றுக்கொள்வாய். ஆனா இந்த உலகத்தை சாபத்தை நீ மாற்ற கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்காரு. எஸ், கேட்டு பாருங்க. உலகத்தை மாற்ற முடிச்சா கேட்டுப்பாங்க, தர்மமாக கேட்டுப்பாங்க. இந்த உலக பொருளுக்கு ஆசீர்வாதம் இல்லை, அந்த பொருளெல்லாம் வித்து கர்த்தருக்கு கொடுத்தார். பவுலை கேட்டு பாருங்க, எனக்கு லாபம் நஷ்டம் அது உலகத்தின் ஆசீர்வாதம் இல்லை. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்றுமே இல்லை, ஆனால் உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். இயேசுவை கேளுங்க, இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் சுமந்து வந்து அவர் வரல. அவர் துச்சனாக ஒரு சின்ன ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் வந்து அவர் அரண்மனை பிறக்கல. எங்கே பிறந்தார்? எங்கேயோ இடத்துல பிறந்த. காரணம் அவருக்கு தெரியும், இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் உலகத்தை ரட்சிப்பு கொடுக்காது. இந்த அவர் தான் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக உலகத்தை ரட்சிப்பாக நம்ம இடத்துல வேலைங்க பண்ணினார். அவர் தான் நமக்கு ஆசீர்வாதம், அவர் தான் ரட்சிப்பு. எஸ், என்ன அவங்களுக்கு அமுக்கம். எப்படி ஆபிரகாம் கை கொண்டு அந்த குடும்ப சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இருந்தாரோ, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நிறைவேற்றி அதை முடித்து உனக்கு எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இனி நம்மளுக்கு ஒரே வார்த்தை இந்த காலையில், உன்னுடைய வாழ்க்கை நீ இருக்கிற இடம் நீ ஆசீர்வாதமாக இருக்கிறியா? அந்த இடம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுமா? இல்லை, காந்தேசம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது, ஆனந்தேசம் சந்ததிக்கு ஆசீர்வாதமாக நடக்கணும். உனக்கு ஆசீர்வாதம் காந்தேசமாக இந்த இருக்கிற இடம் ஆசீர்வாதம் வரணும்னா நீ மேலே பார்க்கணும். சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். என் குடும்பம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேணாம், நான் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். என் வேலை செய்கிற இடம் எனக்கு ஆசீர்வாதம் இருக்க வேணாம், நான் வேலை செய்கிறதுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். இந்த பூமி எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தில்லை, நான் இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேனே. இந்த பூமியை கர்த்தர் ஆசீர்வாதமாக தான் வைத்தார், மனிதன் பாதகத்தினால் சாபம் மாற்றிட்டான். எஸ், தேவ பக்தியில் சந்தை வர வேண்டும் தான் கர்த்தர் நம்மை சிருஷ்டித்தார். மனிதன் அக்கிரமத்தில் பாட்டில் போயிட்டாங்க. என்னையும் உன்னை இந்த உலகத்தில் வச்சிருப்பது காரணமே பூமி கனி தரும்.